விஷால் சார் வந்து ஸ்ரேவட்டி அந்த பொண்ணு எங்களுக்கு வேண்டாம் அப்படின்றாங்க. ஏன்னா அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த படத்தை கொடுக்கறதுக்கு காரணமே அந்த லேடி கேரக்டர் தான் உங்களோட டேரக்டர் ஆகுது. அதனால நாங்கள் வந்து மல்லியா ஷெராவத், விபாஷா பாசு இல்லைன்னா சிம்ரன் ரீஎன்ட்ரி கொடுத்தது மாதிரி இருக்கும், பண்ணலாம் அப்படின்றாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கேரக்டருக்கு அந்த பொண்ணு தான், அந்த பொண்ணு வேண்டான்னு சொன்னீங்கன்னா படம் வேணாம் சார் அப்படின்றேன். சரி உங்கள் இஷ்டம் போய் சொல்லுங்கள், அவங்களுக்கு போய் கதை சொல்கிறேன். கதையெல்லாம் கேட்டுட்டு சூப்பர், யார் ஹீரோன்னாங்க. அப்போ சண்டைக்குள்ளே ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு. அப்போ நல்ல நேரம் சன் டிவியில் வந்து கிரிக்கெட்டை வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நட்சத்திர கிரிக்கெட். அப்போ தான் தொடங்கியிருக்காங்க. நம்ம ஆள் பவுலராக போட்டுக்கிட்டு இருக்காரு, அப்போ தான் ஸ்பின் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு விக்கெட் அவர் எடுத்துட்டாரு, தட்டினோன்னு தட் பிளாக் காய் கேட்டுச்சு. பிக் ஹிட் மேடம், சண்டைக்கோழி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ரன்னிங் மேடம், இங்கே போய் அங்கே பாருங்க, தேவி தேட்டரில் பாருங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்போ உலகம் முழுக்க விநாயகன் ஃபேமஸ். அவர் எப்படி போட்டீங்க அந்த டைம்ல? ஆக்சுவலி அது அந்த கதையை நீங்க கேட்டீங்கன்னா செம காமெடியா இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஜேம்ஸ்னு ஒரு படம் பார்க்குறேன். அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராம்கோல் வர்மா சாரோட டைரக்ஷன். சரி, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 அடியால் ஹீரோ சேஸ் பண்ணிகிட்டே இருப்பான கொலை பண்ணுறதுக்கு. அந்த 20 அடியால் ஒரு குரங்கு மாதிரி ஒருத்தன் தெரியுறான். ஒருத்தன் குரங்கு மாதிரின்னா நம்ம அப்படியே ஒரு மாதிரி இருக்கு அந்த கேரக்டர் கட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்காக போயிருக்கோம். போனால் நாங்கள் தங்கியிருக்க ஹோட்டலில் வந்துட்டு ஒரு இடம், சின்ன பசங்களால ஒரு ஜாலியாக ஒரு பீரை குடிக்கணும் அப்படின்னு போவோம் இல்லைங்களா. அங்கே போனால் ஃபயர் டான்ஸ் போயிட்டு இருக்கு, அங்கே ஆடிட்டு இருக்கான் அந்த பையன் ஜாலியாக. அப்போ வந்து நீ ஆக்டர் தானேன்னு கேடு. சார் அதெல்லாம் கிடையாது சார்னு மலையாளத்தில் கொஞ்சம் தமிழை வச்சு மலையாளத்தில் பேசுகிறான். நான் வேண்டாம் சார் வேண்டாம் சார்ன்றான். ஃபோன் நம்பர் கூட இது கூடியான்னு சொல்லி கேட்குறேன். கொடுத்தான், வந்தாச்சு. இந்த கேரக்டருக்கு நாங்கள் வந்து கஞ்சா கருப்பு தான் ஃபர்ஸ்ட் போடுறாரு. கஞ்சா கருப்பு வடிவில் அண்ணன் பண்ணால் நான் நடிக்க மாட்டேன்ட்டாங்க. எவ்வளோ சிக்கல் அது. இப்போ எனக்கு வந்து 3ஆவது நாள் எனக்கு வேணும். நான் இப்போ சொல்கிறேன் விஷால்கிட்ட கூப்பிட்டு அந்த படத்தை, ஜேம்ஸ் படத்தை கூப்பிட்டு காமிச்சு, இந்த பையன் தான் நான் பார்த்த பையன் கூப்பிடுங்க. நான் நம்பினேன். அவன் என் அவன் கதையில் வர அந்த கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்தான். ஓகே ஓகே. இன்னைக்கு பெரிய அளவுக்கு வந்திருக்கப்ப இப்ப டச்ல இருக்கீங்களா விநாயகர்? கடைசியா பேசுனீங்க? கடைசியான காலை முடிஞ்சு அதுக்கு பிறகு கொஞ்சம் நான் தானே அடுத்த படம் காலையும் கொடுத்தேன். ஒரு லவ் ஸ்டோரிடா. டைரக்டர் தானே ஆகணும், ஏன் ஹீரோ மாதிரி நடந்துக்கிறேன்?